வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என பேட்டி. கரூர் நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவையும் அமைத்து ஆணை. கரூர் சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தமிழக அரசு நியமித்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் சஸ்பெண்ட். சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழுவையும் சஸ்பெண்ட் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதி வெல்லும் என தவிக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து விஜய் கருத்து. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக மோசடியாக மனு தாக்கல் செய்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் சிறை செல்ல வாய்ப்பு. வழக்கின் தீர்ப்பு ரத்தாக வாய்ப்புள்ளதாகவும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் விளக்கம். கரூர் துயர சம்பவ வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதன் மூலம் புதைந்து கிடக்கும் அனைத்து உண்மைகளும் வெளியே வரும். சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சிபிஐ விசாரணையை நாங்கள் எப்போதும் ஏற்பது இல்லை. அது மாநில உரிமை தன்னாட்சிக்கு எதிரானது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. தமிழக காவல்துறை விசாரணையில் என்ன குறை என்றும் கேள்வி. கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. 41 பேர் பலியான சம்பவத்தில் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை தேவை எனவும் அண்ணாமலை வலியுறுத்தல். கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மக்களுக்கானது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை தவிக தலைவர் விஜய் விரைவில் நேரில் சந்திக்க உள்ளதாக சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. வருகிற 17ஆம் தேதி கரூர் செல்ல தவிக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல். அனுமதி கோரி தவிக தரப்பில் இன்று எஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்க உள்ளதாக தகவல். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கை வாபஸ் பெற கோரி திமுக ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் 20 லட்சம் ரூபாய் பேரம். பாதிக்கப்பட்ட நபர் வீடியோ வெளியிட்டு பரபரப்பு குற்றச்சாட்டு. கரூர் விவகாரத்தில் மக்களின் மனநிலையை தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக தந்துள்ளதாக நயினா நாகேந்திரன் கருத்து. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள் தமிழ்நாடு அரசுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது எனவும் காட்டும். சென்னையில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய விசிகவினருக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம். தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி கொடுத்த புகாரில் தற்போது வரை போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என குற்றச்சாட்டு. எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக 702 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 2025-26 நிதியாண்டுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே சாலைகளில் உள்ள பள்ளங்களை முன்னுரிமை அடிப்படையில் சரி செய்ய வேண்டும். சென்னை கிண்டியில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவ வேலு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்.
காஞ்சிபுரம் மாவட்டம் எச்சூர் கிராமத்தில் சிப்காட் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. கைகளில் நெற்கதிருடன் விவசாயத்தை காப்போம் என்ற வாசகத்தை கைகளில் ஏந்தி விவசாயிகள் மனு. பட்டுக்கோட்டை அருகே கீழப்புணல் வாசலில் நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்தே பேருந்து இயக்கம் இல்லாமல் இருந்த கிராமத்தினர் சாலைகள் மற்றும் பாலங்களை விரிவுபடுத்தியதன் விளைவாக தமிழ்நாடு அரசின் ஒத்துழைப்புடன் முதல் முறையாக இயக்கப்பட்ட பேருந்துக்கு உற்சாக வரவேற்பு. கோல்ட்ரெப் இருமல் மருந்து தயாரித்த ஸ்ரீசன் பார்மா உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை நிறைவு. இருமல் மருந்து நிறுவனம் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமான இருமல் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் நிறுவனத்தின் உரிமம் ரத்து. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்களிலும் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அரசு தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தொடர் கனமழையால் அழுகி கருகி வரும் சாமந்தி பூக்கள். தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீருடன் விவசாயிகள் கோரிக்கை. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. பீகாரில் களைகட்ட தொடங்கிய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். நாளை தனது பரப்புரையை பிரதமர் மோடி தொடங்க உள்ளதாக தகவல். பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இரவு நேரங்களில் கண்காணிப்பு பணி தீவிரம். வாகனங்களை தீவிர சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்கள். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக ராகுல் காந்தி எழுப்பிய குற்றச்சாட்டுகளை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி. தேர்தல் ஆணையத்தை அணுகுமாறு கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ரயில்வே டெண்டர் முறைகேட்டில் லாலு பிரசாத் மனைவி ராப்ரி மகன் தேஜஸ்விக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்தது டெல்லி நீதிமன்றம். சட்டமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களே உள்ள நிலையில் ஆர்ஜேடி கட்சிக்கு பின்னடைவு. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து முள்ளோடை வரை 4 வழிச்சாலையை அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை. 650 கோடியில் நிறைவேற்றப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. வருங்கால வைப்பு நிதியில் 100% வரை பணம் எடுக்க அனுமதி. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. தெலங்கானா மாநிலம் நல்கொண்டாவில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மணிகள் மழையில் நனைந்து சேதம். கடுமையாக உழைத்து பயிரிட்ட பயிர்கள் கண்முன்னே மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்துடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வழிகள் குறித்தும் விவாதித்ததாக தகவல். கடந்த 8 மாதங்களில் 8 போரை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதம். தாம் போரை ஆதரிப்பவன் அல்ல என இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேச்சு. மாஸ்கோ வரை பாயும் டொமாஹாவுக் ஏவுகணைகளை யுக்ரைனுக்கு வழங்குவேன். போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி அசத்தல். இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 390 ரன்களுக்கு ஆல் அவுட். 121 ரன்களை இலக்காக நிர்ணயித்த நிலையில் இந்தியா வெற்றி பெற 58 ரன்களே தேவை. பதினான்கு வயதையான வைபவ் சூரியவன்ஷி பீகார் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனாக நியமனம். ரஞ்சி கோப்பை வரலாற்றில் மிக இளம் வயதில் துணை கேப்டனாக பொறுப்பேற்று சாதனை. நடிகர் அஜித் குமாரை பார்த்த உற்சாக மிகுதியில் விசில் அடித்த ரசிகர்கள். கை விரலை அசைத்து விசில் அடிக்க வேண்டாம் என கட்டுப்படுத்திய அஜித்.